முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு தான் இந்த முருகன் கால் கடுக்க நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆமேன் செல்வமே, இன்னைக்கு நீயே அதிசயமாக ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போகிறேன். இதுவரைக்கும் தேவையில்லாத பயத்தோடும் குழப்பத்தோடும் நீ வாழ்க்கையில் பெரும் பகுதியை வீணடிச்சிட்ட. இப்போது எந்த சந்தேகமும் கவலையும் குழப்பமும் இல்லாமல் உன் கடமைகளை நேர்மையோடு கவனமாக செஞ்சால் மட்டும் போதும். இனிமே உன் வாழ்க்கையில் நீ நினைக்கிற விஷயங்களில் எந்த தடையும் வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். வாழ்க்கையில் பல மன அழுத்தங்களோடு போராடி கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்து சூழ்நிலைகளையும் உனக்கு சந்தோஷமானதாக சாதகமானதாக மாற்றி தரப்போகிறேன். மனசுடைஞ்சு போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் உனக்கு சரி செய்ய இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசுக்குள்ள நீ தைரியத்தை வரவழைச்சிக்கோ. உன்னுடைய அன்பும் பக்தியும் உண்மைனா கண்டிப்பாக உன் மனசு இஷ்டப்படும்படி விஷயங்களுக்கெல்லாம் அதை இழுத்து செல்ல அனுமதிக்காதே. உன் மனசு உனக்கு 1000 விஷயங்களை ஞாபகப்படுத்தினாலும் அதில் எது நல்லதோ எது சந்தோஷத்தை தருமோ அதை பற்றி மட்டும் யோசி. அன்போடும் பக்தியோடும் நீ நல்ல நினைவுகளை உனக்குள்ளே வச்சுக்கும்போது அதை நல்லபடியாக இன்னும் அதிகமாக உன் வாழ்க்கையில் நானே நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே. வாழ்க்கையில் அது மாறணும், இது மாறணும், வசதி வரணும், வீடு வாங்கணும், சந்தோஷமாக வாழணும், சுகமாக சொகுசாக கடன் பிரச்சனை இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் பிள்ளைகளை நல்லா வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுற. இப்படி உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறணும்னா முதல்ல உன் பழக்கத்தை மாற்றிக்கோ. அதாவது ஆசைகள் இருக்க தான் செய்யும், ஆனால் அந்த ஆசைகளை அடைவதற்கு உன்னுடைய செயல்களை நீ எந்த அளவுக்கு பெருசாக பிரம்மாண்டமாக செய்கிறங்கிறத பாரு. உனக்காக நாள்தோறும் பல வாய்ப்புகளை அள்ளித் தருவதற்கும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்கும் இந்த முருகன் நான் இருக்கேன். எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக்கி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இன்னைக்கு வேணும்னா உன் கூட உனக்கு துணையாக ஆதரவாக யாரும் இல்லாதது போல இருக்கலாம், ஆனால் இந்த முருகன் எப்போதும் உன் கூட இருக்கேன்றத நீ மறந்துடக்கூடாது என் செல்வமே. கஷ்டம் வரும்போது கூட யாருமே இல்லையேன்ற உண்மை உனக்கு வேதனையாக இருந்தாலும் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம், உண்மை, நியதியும் கூட. உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து கூடிய சீக்கிரம் நீ வெற்றி பெறதுக்கு ஏற்றார் போல உன்னுடைய முயற்சியை தொடர்ந்து செய்ய. கூட யார் இருக்காங்க யார் இல்லைன்னு நீ பார்க்கவும் வேணாம், யோசிக்கவும் வேணாம். உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து உயர்வான வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் சோர்ந்து போக வேண்டாம். அனைத்தையும் தாங்கும் சக்தியையும் வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் துணிவையும் இந்த முருகன் உனக்கு கொடுத்துதானே வச்சிருக்கேன். நீ மௌனமாக பொறுமையோடையே உனக்கான செயல்களை சரியாக சிறப்பாக செஞ்சாலே போதும். நீ போகும் பாதையெல்லாம் இந்த முருகன் உனக்கு துணையாக வந்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி செஞ்சு தரேன். உன்னுடைய ஆசைகளை கூட சரியான நேரத்தில் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். கவலையை தூக்கி எறிஞ்சிட்டு தைரியமாக இரு. இந்த முருகன் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போகவே மாட்டேன். எப்போதும் உள்ளத்தை தெளிவாக வச்சுக்கோ. உறவுங்கிற பேரில் எது மரியாதை, எது பொறுப்பு, எது உண்மையான பாதுகாப்புன்றதையெல்லாம் நீ தான் புரிஞ்சுக்கணும் என் செல்வமே. உறவுன்னு சொல்லிக்கிறவங்க எல்லாருமே எப்போதுமே உண்மையானவர்களாக இருக்க மாட்டாங்கன்றது தான் உண்மை. அதில் யார் உண்மையிலேயே நல்லவங்க, யார் ஓ மேலே அக்கறை வச்சுருக்காங்க, யார் பொறுப்பானவங்க, யார் உன் விருப்பத்தை புரிஞ்சுக்கிறவங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நல்லவர்களை மட்டும், சுத்தமான மனசு உள்ளவர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கிட்டினா என் அருளின் மூலமாக இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீ நேர்மையாக வாழும்போது எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? இந்த உலகத்தில் நீ பார்க்குற மனிதர்கள் வெளி உலகத்துக்கு ரொம்ப ஆடம்பரமாக
ரொம்ப வசதியாக செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழ்கிறத போல தெரிஞ்சாலும் அவங்க மனசில் அவங்க உள்ளத்தில் இருக்கிற கவலையும் கஷ்டமும் பிரச்சனையும் உனக்கு தெரியாது என் செல்வமே. வெறும் வெளி ஊருக்கு பெருமையாக, வெளியில் காட்டுறதுக்கு ஊருக்கு பெருமையாக தான் எல்லாரும் வேஷம் போட்டு வாழ்கிறாங்களே தவிர ஒவ்வொருவர் மனசுலையும் 1000 வருத்தங்களும் கஷ்டங்களும் அழுக்குகளும் 1000 துன்பங்களும் துயரங்களும் நிறைஞ்சு கிடக்குது. அவங்களில் பல பேர் மாளிகை வீட்டில் இருந்தாலும் கூட நிம்மதியை அடகு வச்சுட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஆடம்பர வாழ்க்கையும் செல்வ வாழ்க்கையும் தான் நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிற உண்மையை நீ மறந்துட வேண்டாம் என் செல்வமே. நீ ஒருபோதும் அடுத்தவங்களுக்காக காட்டணும், அடுத்தவங்களுக்காக பெருமையாக வாழணும்னு வாழாதே. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணுமே தவிர போலி வாழ்க்கையை பொய்யாக வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உண்மையான செல்வ வளத்தை உனக்கு அள்ளி கொடுத்து நிம்மதியான மனசோட, கடனே இல்லாமல் நிம்மதி பெருமூச்சோட சந்தோஷமாக வாழும் வாழ்க்கையை இந்த முருகன் நான் உனக்கு அமைச்சு தர்றேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதாக மாறப்போகுது. உன் பொறுமைக்காகவே இந்த முருகன் உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக மாற்ற வந்திருக்கேன். உன் வலியையும் வேதனையையும் போக்கி உன்னை உயர்த்தும் படிக்கட்டாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலையும் குழப்பமும் பயமும் கூட தீர்ந்து நீ நிம்மதியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் உள்ளத்தின் சக்தியாக நான் இருந்து உன்னை வழி நடத்த போகிறேன். நீ எதுக்காகவும் அவசரப்படவோ கலங்கவோ கவலை கொள்ளவோ வேண்டாம். நம்பிக்கையை மட்டும் நீ ஒருபோதும் விட்டுடாதே. நீ கீழே விழுந்தாலும் எழுந்தாலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன்னை தாங்கி பிடிப்பேன். நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே சரியாயிடும் என் செல்வமே. நீ உன் வாழ்க்கையில் நிறைய யோசிச்சு மனக்குழப்பத்தோடு இருக்கன்னு எனக்கு தெரியும். மனக்குழப்பத்தோடு தானே பல நாட்கள் எனக்கு வணங்கவும் மாட்டேங்கிற, எனக்காக தீபம் ஏற்ற நினைக்கவும் மாட்டேங்கிற. இப்படி எல்லா நேரமும் எதையோ யோசிச்சுக்கிட்டு எதையோ வேலை செஞ்சுக்கிட்டே வாழ்க்கையை தள்ளாமல் மனசும் உடம்பும் சோர்ந்து போகாமல் உன்னுடைய சக்தியை நீ புரிஞ்சுக்கோ. மன தைரியத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்கோ. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தே தீருங்கிறத நம்பு. என்னை நோக்கி வந்த பிறகு இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் தேவையில்லை. உன் திறமையை உயர்த்தி உன் வாழ்க்கையை செழிப்பாக்கி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். கஷ்டமோ பிரச்சனையோ தோல்வியோ வந்தால் மனம் வருந்தாதே என் செல்வமே. மனம் உடைஞ்சும் போகாதே. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி தர்றேன். உன் நேர்மையையும் உழைப்பையும் நீ ஒருபோதும் கைவிடக்கூடாது. உன் கண்ணீரையே உனக்கு பலமாக மாற்றி உன் அமைதியவே உனக்கு ஆயுதமாக மாற்றி நீ வெற்றி பெறும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் என் செல்வமே. நீ எப்போதுமே உன் கூட இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். அவங்க எல்லாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம எல்லாரையும் மன நிறைவோட மகிழ்ச்சியாக வச்சுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் வாழ்கிற. ஆனால் உன் மனசு சந்தோஷமாக இருக்கான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? குடும்பத்தின் நிம்மதிக்காகவே உன் ஆசைகளையும் எதிர்பார்ப்பையும் ஒதுக்கி வச்சுட்டு எல்லா கஷ்டங்களையும் உனக்குள்ளேயே வச்சு சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இனிமேலும் இந்த கஷ்டங்களை தொடர விடமாட்டேன். இப்போதே உன் வாழ்வில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். உன் நல்ல மனசுக்கு உன்னை நல்லபடியாக நிம்மதியாக நான் வாழ வைக்க போகிறேன். நீ நல்லா வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக நானே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்வமே. ரொம்ப நாளாக எந்த விஷயத்தை நினச்சி மன வருத்தத்தோடு இருந்தியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் மன குழப்பத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி செய்ய வந்திருக்கேன். உன் உள்ளத்தில் இருக்கும் வருத்தம் அனைத்தையும் போக்கி வசந்தத்தை உருவாக்கி தர நான் வந்த பிறகு நீ ஏன் கவலைப்படுற? உன் வாழ்க்கையில் இனி நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது. நீயும் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. இத்தனை காலமாக நீ அனுபவித்த ஏமாற்றங்களுக்கும் மனவேதனைகளுக்கும் இப்போ ஒரு முடிவு வரப்போகுது.
இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீயும் எதிலும் அவசரப்படாமல் பொறுமையோட நான் சொல்கிறத கேட்டு நடந்தாலே போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன் வேலையில் மட்டும் நீ கவனமாக இருந்து யார் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்காம உன் பாதையில் மட்டும் நிதானமாக நடந்தினா போதும். அவசரமோ பதட்டமோ இல்லாமல் நீ அமைதியோடு பொறுமையோடு உனக்கான செயல்களை செய்வது தான் உனக்கான வெற்றியை கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நீ மனசில் நினச்ச காரியங்கள் அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ செய்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்து நானே உன்னை வழி நடத்துகிறேன் என் செல்வமே. நீ எதுக்காகவும் பயப்படாமல் நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் உன் தலைவீதியில் எழுதப்பட்ட அத்தனை நன்மை தீமைகளையும் நீ அனுபவிக்கிறதுக்கு தானே இந்த பூமிக்கு வந்திருக்க. சில விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், சில விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்த அனுபவங்களாக இருக்கலாம். நல்லதோ கெட்டதோ, சந்தோஷமோ அனுபவமோ எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத நீ கற்றுக்கோ. அது பிடிக்கலை இது பிடிக்கலைன்னு வாழ்க்கையில் போராடிக்கிட்டே மனசிதைவுக்கு உள்ளாகாதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான உண்மையான மகிழ்ச்சியை கொடுத்து உன் மனசுக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ வெற்றி பெறுவதற்கான அனைத்து விஷயங்களையும் இந்த முருகன் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். நீயாகவே தனியாக மனசை போட்டு குழப்பிக்கிட்டு பயந்து உன் வாழ்க்கையை தொலைச்சிட வேண்டாம். உன் பாரங்கள் அனைத்தையும் என் மேலே வச்சிட்டினாலே நானே உன்னை கைப்பிடித்து வழி நடத்தி வாழ்க்கைக்கான வெற்றிக்கான இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருவேன். இதுவரைக்கும் ஏன் நடக்குதுன்னு புரியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உனக்கு தெளிவாக புரிய வரும். உன் மனசில் வலியையும் வேதனையும் கொடுத்த விஷயங்களையும் கூட சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி இந்த முருகன் அற்புதத்தை செய்ய போகிறேன்.